தொலைக்காட்சிகளிலிருந்தும் வலையொலி பகுதிகளிலிருந்தும் நமக்கு நிருபர்கள் வந்திருக்கிறார்கள். நன்றி கூறுகிறோம். நிகழ்வுகளை அவர்களும் அவர்களுடைய சமூக ஊடகங்களுக்கு எடுத்துச் செல்லுகிறார்கள். இன்றைய மாலை கொண்டாட்டத்தை நமக்கு மாதா தொலைக்காட்சியோடு சேர்ந்து ஜெயா தொலைக்காட்சியும் நேரடி ஒளிபரப்பு செய்கிறது என்பதையும் உடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். எனவே இந்த ஆலய திருநிகழ்வு குறித்த நேரடி ஒளிபரப்பு குறித்த செய்தியை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு, கடல் கடந்து வாழுகின்றவர்களுக்கும் செய்தி பரவலாக்கம் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாலை நிகழ்வுகளுக்கு தயாராவோம். தந்தையோடு இணைந்து புதிய ஆலய நேர்ந்தளிப்பு மற்றும் அர்ப்பணிப்பு பெருவிழாக்கள் நமக்காய் ஜெபித்து நமக்கெல்லாம் இறையாசை பெற்றுத்தர வருகை தந்துள்ள மறை மாவட்டத்தின் ஆயரின் பொது பதில் குருவோம் நமது பங்கு ஆலயத்தின் இரண்டாம் பங்கு தந்தையும் இப்புதிய ஆலயத்தின் முதல் முன்னெடுப்புகளை திட்டமிட்டவரும் கட்டுமான பணிகளுக்கு முதல் பெரும் நிதியை சேகரித்து தந்தவருமான பேரொருள் தந்தை எஸ்தாக்கியோஸ், ஆயர் தந்தையின் மேனாள் பொது பதில் குருக்கள் பேரொருள் தந்தை அருள்ராஜ், பேரொருள் தந்தை பாக்கியரதி, பாலவாக்கம் மறை வட்டத்தின் ஆயரின் தனி பதில் குரு பணியாளர் செல்வம் வெள்ளாதீமின் மறைவட்ட முதன்மை குருக்கள், பல்வேறு துறவர சபைகளின் மாகாண தலைவர்கள், மாகாண தலைவிகள், பாலவாக்கம் மறைவட்ட குருக்கள், நமது ஆயர் தந்தையின் உயர்மட்ட ஆலோசனை குழு குருக்கள், பல்வேறு துறவர குழுமங்களில் இருந்து வருகை தந்துள்ள அருள் சகோதரிகள், அனைத்து அருள் பணியாளர்கள், நமது பள்ளிக்கரணைக்கு உட்பட்ட சென்னை பெருநகர மாமன்ற உறுப்பினர்கள், பெரும் நன்கொடையாளர்கள், உபகாரிகள், பங்கு மக்கள், பல்வேறு பங்கு தளங்களில் இருந்தோம் இடங்களில் இருந்தோம் வருகை தந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களையும் பங்கு பணியாளர் கிறிஸ்டி, உதவிடும் பங்கு பணியாளர் அருட்பணி மரிய ஜோசப் விமலன் மற்றும் UFS அருட்சகோதரிகள் சார்பாக அனைவரையும் அன்புடன் இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்கின்றோம். நமது புதிய ஆலய வளாகத்திற்கு வருகை தந்துள்ள ஆயர் பெருமக்களை நம் பங்கு தந்தை பொன்னாடை போத்தி பூங்கொத்து வழங்கி அன்புடன் வரவேற்பார். பேரன்பிற்குரியவர்களே, இன்றைய மாலை கொண்டாட்டத்தின் முதல் நிகழ்வாக ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழ் பாடுங்கள், நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. Media
வரலாறு தெரியாமல் வரலாறு படைக்க முடியாது. பள்ளிக்கரணை அற்புத குழந்தை இயேசு அருள்தர வரலாற்றை ஒரு பருந்து பார்வையாக சுருக்கமாக பார்ப்போம். உலகின் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் 12 திருத்தூதர்களில் ஒருவரான புனித தோமையார் ரத்த சாட்சியாக மதித்த தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் உள்ள புனித தோமையார் மலையிலிருந்து தென்கிழக்கு நடந்தே நற்செய்தியை அறிவித்த புனித தோமையார் அவர் இருந்த மலையில் இருந்து இந்த பக்கமாக 10 கிலோமீட்டர் வந்திருக்க வாய்ப்பில்லை என கூறிவிட முடியாது. யாருக்கு தெரியும், ஒருவேளை புனித தோமையாரின் பாதம் கூட இந்த மண்ணில் பட்டிருக்கலாம். எது எப்படியோ அந்த மலையிலிருந்து பார்த்தால் நிச்சயம் பள்ளிக்கரணை தெரிந்திருக்கும். ஆக இந்த தோமையார் கண்ணில் பட்ட இடம்தான் பள்ளிக்கரணை. 1990ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்த பகுதியில் குடியிருந்து வந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வேளச்சேரி இடைவிடா சகாயமாத ஆலய பங்கின் குடும்ப உறுப்பினர்களாக இருந்து வந்தனர். 1990ஆம் ஆண்டு ஆலயத்திற்கென அன்று வேளச்சேரி பங்கின் பங்கு தந்தையாக பணியாற்றிய அருட்தந்தை விஜய் கிரண் அவர்களால் தற்போது ஆலயம் இருக்கும் இடத்தில் ஏறக்குறைய 36 சென்ட் நிலம் வாங்கப்பட்டது. பிறகு 1992 இந்த இடத்தில் ஒரு சிற்றாலயம் கட்டப்பட்டது. குழந்தை இயேசுவின் பெயரை பெற்ற அந்த ஆலயம் 23/1992 அன்றைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட ஆயர் மேதகு காஷ்மீர் ஞானாதிக்கம் ஆண்டரை அவர்களால் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அன்று 25 குடும்பங்கள் இங்கு குடியேறி என்னும் ஆங்கில பதத்தை செந்தமிழில் மொழியாக்கம் செய்யும் பொழுது சார் கொஞ்சம் நான் எப்படி திரும்பி அப்படியே இருக்கு இல்லை இல்லை நிற்கணும் தான் குரூப் அவார்ட் ஆஃப் கிரேட்னஸ் என்னும் ஆங்கில பதத்தை செந்தமிழில் மொழியாக்கம் செய்யும் போது பெருமையில் சிறந்தவர் என பொருள்படுகிறது. பொதுவாக ஒரு துறையில் சிறந்து விளங்குவோரின் தெய்வீக பணிகளுக்கு தாராளத்தோடும் முகமலர்ச்சியோடும் உதவுவதையும் இது குறிக்கிறது என தாய் தமிழ் மொழி சொல்கிறது. நமது புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்கு பல ஆயிரம் பேர் தங்களால் இயன்றதை முகமலர்ச்சியோடும் தாராள உள்ளத்தோடும் கொடுத்து உதவியுள்ளார்கள். அனைவருக்கும் இருகரம் குவித்து நன்றி செலுத்துகின்றோம். அதில் இவர்கள் தங்களின் தனி மற்றும் குடும்ப தேவைகள் அதிகமாக இருந்தும் கடவுளுக்கான பணிக்கு பெரும் தாராள உள்ளத்தோடு தந்து உதவியவர்கள். இவர்களை ஆஞ்சோறும் சான்றோறும் நிறைந்த அவையில் வைத்து கொண்டாடுவதும் அவர்களை பெருமைப்படுத்துவதும் நமது தலையாய கடமை. பெருமையில் சிறந்தவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேதகு ஆயர் அவர்கள் நமது அனைவரின் சார்பாக பெருமையில் சிறந்தவர் என்னும் சிறப்பு விருது அளித்து பெருமைப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருட்மணி ஜி காணிக்கை ராஜ் பங்கு தந்தை பாலவாக்கம். அருட்மணி ஜான் பிரான்சிஸ் தாளாளர் தந்தை புனித மரியன்னை ஆங்கில வழி கல்வி மேல்நிலைப் பள்ளி கூடுவாஞ்சேரி. ஆனா இந்த சைடு வந்து நான் சார்
கருப்பணி ஜான் பிரான்சிஸ் தாளாளர் தந்தை புனித மரியன்னை ஆங்கில வழிக்கல்வி மேல்நிலைப் பள்ளி குருவாஞ்சேரி. கருள்முனைவர் எல் ஜான் தாளாளர் தந்தை புனித செபஸ்தியான் ஆங்கில வழிக்கல்வி மேல்நிலைப் பள்ளி பல்லாவரம். பள்ளிக்கரணை குழந்தை இயேசு கண்ணீர் குழுமர் யூஎஃப்எஸ் அருட்சகோதரிகள் தலைமை அருட்சகோதரி பிரிசில்லா யூஎஃப்எஸ். மதிப்பிற்குரிய மைக்கேல் டிசோசா மேங்களூர் மேனேஜிங் டைரக்டர் ஐவரி ஹோட்டல்ஸ் துபாய். திருவாளர் மற்றும் திருமதி பால்மோனி தங்கஜாய், திருவாளர் மற்றும் திருமதி மரிய செல்வம் மற்றும் காஞ்சனா, திருமதி சீனிவாசன் வேலூர், திருவாளர் மற்றும் திருமதி ஜஸ்டின் ரீட்டா பிரின்சி குடிமனம் உபயம், திருவாளர் பன்னீர்தாஸ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர், திருவாளர் திருமதி ஜெயதாஸ் மற்றும் மருத்துவர் தெரேஸ் மேரி, திருவாளர் திருமதி முனைவர் வினோத் மற்றும் முனைவர் அனன்சியா அண்ணாநகர், திருவாளர் மற்றும் திருமதி அஞ்சலி செல்வம் மற்றும் அருள் சுமதி, திருவாளர் கிறிஸ்டோபர், திருமதி ஏஞ்சல் மேரி, திரு ரெக்ஸையா, புனித யோவான் அன்பியம். திருவாளர் மற்றும் திருமதி சாலமோன் சரிதா, திருவாளர் மற்றும் திருமதி சந்திரமோகன் மற்றும் சரளா, திருவாளர் சேவியர் அல்போன்ஸ், திருவாளர் திருமதி அபி மற்றும் ஜுனிஜா, சாரி திருவாளர் ஆல்வின் இன்ஸ்பெக்டர், திருவாளர் பள்ளிக்கரணை இன்ஸ்பெக்டர் அவர்கள். நிறைய இருக்கு போல இருக்கு. மீண்டும் ஒருமுறை பெருத்த கரவொலி எழுப்பி நன்றிகளையும் பாராட்டுகளையும் பெருமையில் சிறந்த சான்றோருக்கு தெரிவிக்க மகிழ்வோம். சொல்கிறார் தமிழர் மறையோன் வள்ளுவர். நம்முடைய இவ்வளவு பிரமாண்டமாய் பேரழகாய் பெருமடையாளமாய் நம் கண்களுக்கு குழந்தையின் அருந்தலம் என் பொதுமக்களுக்கு பல ஆண்டுகள் கனவு ஏக்கம் தாகம். ஆனால் இன்று மனம் நிரம்பிய மகிழ்ச்சியுடன் கடவுளுக்கும் நமது மறைமாவட்ட ஆயர் தந்தைக்கும் நன்றி கூறி நிற்கின்றோம். 3 ஆண்டுகள் 6 மாதங்கள் 22 நாட்கள் என்று தொடர்ந்து புதிய ஆலய கட்டுமான பணியில் தங்களை முற்றிலுமாக இணைத்துக் கொண்டு நேரம் காலம் பார்க்காமல் பகல் இரவு என எண்ணாமல் தங்கள் சொந்த நிலத்தை மக்களை குடும்ப பிள்ளைகளை விட்டுவிட்டு தியானங்கள் பல செய்து ஆண்டை குறித்தும் அதனை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை குறித்தும் வழிகாட்டும் நெறிமுறைகளையும் எழுதிய
கர்த்தருக்கு துணியாவுக்கு மாற்றிப்பார்கள். அடுத்ததாக உலகத்தில் 2025 ஜூபிலி ஆண்டை கொண்டாடி இறையை நோக்கி பயணிக்கும் வேளையில் உலகளாவிய திருவைக்கும் தமிழக திருவைக்கும் செங்கல்பட்டு மறைமாவட்டத்திற்கும் பள்ளிக்கரணை அற்புத குழந்தை இயேசு ஆலயம் யூபிலி ஆண்டில் கிடைத்திருப்பது கடவுளின் பேரருள். இந்த யூபிலி ஆண்டு இயேசுவை கொண்டாட திரு அவையை கொண்டாடி மகிழ to celebrate the church, உறவுகளை கொண்டாட to celebrate us. இரு நோக்கங்களோடு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என ஒற்றை சிந்தனையில் யூபிலி ஆண்டு முழுவதும் பயணிக்க செய்தது. நமது ஒருபோதும் ஏமாற்றாது. ஏனென்றால் நம் கடவுள் பொய்யில்லையாவது ஒரு திருவிழியம் சார்ந்து வருகின்றது. நாம் பெற்றுள்ள புதிய ஆலயம் கடவுளின் பேர் இரக்கத்தின் வெளிப்பாடு, பெருங்கருணையின் அடையாளம் என மொழியோடு கடவுளுக்கு நன்றி சொல்லி இறை அமைதியின் அடையாளமான வெள்ளிய புறாக்களை ஆயத்தந்தையரும் பேரருள் தந்தையரும் பறக்க விடுகின்றனர். குழந்தைகளும் நம் அனைவரின் சார்பாக வண்ண பருவங்களை வானில் பறக்கவிட்டு யூபிலி மகிழ்வை பகிர்ந்து கொள்கின்றனர். கடவுளை எழுப்பி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அமைக்கப்பட்ட கட்டடமாக இருக்கின்றது. கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோயிலாக வளர்ச்சி பெறுகின்றது. நீங்களும் அவரோடு இணைந்து தூயாவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகின்றீர்கள். இதை நான் உரையாக்குவேன் என கடவுளில் வாக்கு தருகிறது. இது நாட்டு வருகின்றார். இவருடன் தேவி நாளை வருவோர் அனைவரும் அமைதியும் நிம்மதியும் மகிழ்வோடைய போட்டோம். பின்னாடி வந்து ஒரு ஃப்ளவர் வைப்போம். நான் ரெண்டு எல்லாத்தையும் பார்த்தேன். ஒரே மூணுக்கு மட்டும் ரெண்டு சிரி கரவொலி எழுப்பி